வெளிநாடு போயிருக்காரு. வெளிநாடு போயிருக்காரு. ஆமாயா. அதனாலதானே மணி அடிக்க வந்திருக்கேன். நல்லா அடிப்பீங்களா? கோயில்ல மணி அடிக்க வந்திருக்கேன். கோவில்ல தான் நானும் கேக்குறேன். நல்லா ஆட்டுவீங்களா? நல்லா அடிப்போம் இல்ல. சரிங்க. ஆமா, வந்த உடனே நம்ம கேட்டல என்ன கேட்டு? பஸ்ல வந்தீங்களா இல்ல ரயில்ல வந்தீங்களான்னு கேட்டுட்டே இருக்கேன். கேட்டேனே. பஸ் கிடைக்கல, நிக்க ரயிலும் கிடைக்க மாட்டே. அப்புறம் ஒரு சிறப்பு வாகனம் உனக்கு. சிறப்பு வாகனம். அது என்ன வாகனம்? அதான் மாமே அந்த கட் அவுட் வரைக்கும் வந்து நின்னுச்சு பாவி. சரிங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்தது. ஹெலிகாப்டர். அப்படியே பாதியில நின்றுருக்கு மாமி. அப்படி என்ன வாகனம் நம்பி? நம்ம ஆளுகள பார்த்த உடனே மாமி. பார்த்த உடனே மாக்கு மாக்கு. பஸ்லயே வரல மாமி. அப்புறம் நரையிலேயே வரல மாமி. அப்ப எதுல குத்திக்கோ? பஸ்லயே வரல மாமி, ரயிலேயே வரல மாமி. பஸ்லயே வரல மாமி, ரயிலேயே வரல மாமி. காமி மாமி காமி. ஏய் அபிஷ்டு, மாமிய பார்த்து காமி காமிங்கற. மாமி நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா பேசுற. தப்பா தான் இருக்கு. ஆத்துல உங்க பேர் என்ன? ஆத்துல என் பேரு சிவகாமி. என்ன எனக்கு மாத்திட்டேன். மாத்திட்டு எப்படி? ஜிமெயில்.com yahoo.com மாதிரி மாறி என்னமோ Facebookங்கறாங்க, என்னமோ WhatsAppங்கறாங்க. நேக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது மாமி, இங்கிலீஷ்ல வாட்னு சொன்னா சரி, தமிழ்ல என்னன்னு அர்த்தம்? ஆமா. அப்ப வாட்ஸ்அப்னா நான் என்னன்னு சொல்ல? உனக்கு சப்புறதுல சந்தேகம் வருமா? வாட்ஸ்அப்ல சந்தேகம். அதுல சந்தேகம் வருமா? நான் கேட்டேன். நான் தப்பாலாம் பேச மாட்டேன். பஸ்லயே வரல மாமி, நாரையிலேயே வரல மாமி. அப்புறம் எதுல வந்தீங்கோ? கதையில வந்த மாமி. கதையில வந்த மாமி. கதையில வந்த மாமி. நானும் கதையில வந்த மாமி. ஓட பைய ஈச்ச பைய தான. யா வீட்ல இருக்கதன விரிக்க முடியும். ஏ வேற எதனா விரிச்சு காட்ட மாட்டீங்களா? வீட்ல வேற இல்ல. பட்டு பையனா கிடைக்கும். ஆமா, வெளிநாடு போறோம்னா வாங்க காசு இல்ல. வாங்க காசு இல்ல. பட்டு பை வாங்க கூட காசு. ஆமாயா. ஓட பைய வந்தா மாமி. நேக்கு ஈச்ச பைய வந்தா மாமி. மாமி அம்பி கோனி சாப்பு போடு மாமி. கவி போடு மாமி. கோனி சாப்பு போடு மாமி. கவி கோனி சாப்பு போடு மாமி. என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் கிடையாது. என் வீட்ல அதெல்லாம் இல்ல. என்னமோ அக்கா மலம் கொக்கம் கொலை எல்லாம் இருக்காப்ல. ஆமா, அக்கா மகளும் முக்கா மகளும் இருக்காங்க. கப்சி ஒண்ணு போட்டு குடிச்சிட்டு வருமாம்ல மாமி. அம்பி மாமி மாமியார பார்த்து என்ன மல்லாக்கங்கறீங்க? நீங்க தப்பா எடுத்துக்கூடாது மாமி. தப்பு தப்பா பேசுற. தப்பா இங்க பாருங்க, இன்னைக்கு ஆத்து தண்ணி. சரி, ஆத்து தண்ணியா சொல்லு. ஆத்து தண்ணி சொன்னேன். காப்பி தண்ணி, டீ தண்ணி சொல்லு. அதத்தான் சொன்னேன் நான். அப்படியா? காப்பி தண்ணி வேண்டாம் மாமி. ரொம்ப நீட்டா உங்க டீ 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 டீ. ஏய் அபிஷ்டு, காபி தண்ணி முன்னாடி பின்னாடி வரும். இல்ல மம்மி, காப்பி தண்ணினா முன்னால வாய்க்கால போயிட்டு எங்க பார்த்தாலும் வாய்க்காவா இருக்கு. பக்கத்திலே ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. சரி, அங்க எங்க வேணுமாலும் வாங்கிக்கலாம் காபி. ஆனா உங்க டீ தண்ணினா எப்படி தெரியுமா கிடைக்கும்? எப்படி இருக்கு? கொல்லப்புறம் பக்கத்து போகணும். உங்க கொல்லப்புறம் ரொம்ப நீளம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நீளம்யா. வந்துறத உள்ள போயிருவோமா மாமி? தம்பி நல்லா கறந்து எனக்கு பாலை கறந்து நல்ல வேலையா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. மேடையில விட்டுக்கிட்டாச்சு. டீ போட்டு கொடுத்தாதானே நல்லா இருக்கும். டீ தான் கேட்டேன், நீங்க தான் எதுவுமே வேணாம். ஆனா எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஏன்? எனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? யோ அம்பி, ரொம்ப திருகாதிக தானா வெளியில வந்துரும். வெளியிலயும் வந்துருமா?
திருகி திருகி பாக்குற வர மாட்டேங்குது மாமி. காப்பி தண்ணி வேண்டாம் மாமி, எனக்கு டீ தண்ணி வேண்டாம் மாமி, கொள்ள தண்ணி போதும் மாமி, கவிக்கு கொள்ள தண்ணி போதும் மாமி, கொள்ள தண்ணி போதும் மாமி, கவிக்கு கொள்ள தண்ணி போதும் மாமி. கொஞ்ச நேரம் இருக்க, நிறைய பேசுறேன். ஆளும் கருப்பா இருக்கு, சாமான இத்தா தம்பி வச்சிருக்கீங்க. என்னட்டு எப்போதும் வாயில வச்சன மீன் இருப்பீங்க, வச்சா தானே வாசிக்க முடியும். அது இருந்து போட்டோம். ஆமா, நீங்க திண்டுக்கல்ல இருந்தா வந்திருக்கீங்க. அப்படிதான் அந்த பக்கத்து திராட்சை பழம்னா நல்ல ஃபேமஸ் கேள்விப்பட்டேன். நிறைய இதுல வந்து உங்களுக்கு கருப்பு திராட்சை பிடிக்குமா வெள்ளை திராட்சை பிடிக்குமா? தமிழகாரர் எடுத்தா தமிழகாரர் கேட்டுருவோம். என்ன மாப்பிள்ள ஜனக்கச்சக்கடி நல்லா இருக்கு, இருக்கட்டும். இது என்ன தம்பி நீங்க இவ்வளவு பெரிய புடிய புடிக்க வச்சிருக்கிற? இதுல சம்புட்டியா? இது என்ன துண்டை போட்டு அடிக்க வச்சிருக்க? ஏதாவது ஓதைக்கு வந்துருச்சு அவனுக்கு. இல்ல சாமி, உங்களுக்கு திண்டுக்கல் தானே இது. அவரு கேட்ட மாதிரி உங்களுக்கு கருப்பு திராட்சை பிடிக்குமா வெள்ளை திராட்சை பிடிக்குமா? எனக்கு வெள்ளைதான் பிடிக்கும். வெள்ளைதான் பிடிக்கும். கொட்டை உள்ளதா கொட்டை இல்லாததா? கொட்டை இல்லாத. உனக்கு கொட்டை இல்லையா? இவருக்கு வாசி வாசி கொட்டை எல்லாம் வந்துட்டாங்க. ஐயா கலை மாமணி, நல்லா இருக்கீங்களா? கலவாணியா? நல்லா இருக்கீங்களா? இவரு பாருங்க வாசி இவரு குச்சியே ஓச்சு போச்சு. பேண்டேஜ் போட்டு ஒட்டிருக்காரு பாருங்க. மகாராஷ்டிரா போனேன்னு கேள்விப்பட்டேன். போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கெல்லாம் ஆப்பிள் பழம் நல்லா பெருசு பெருசா இருக்குமே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதோட நம்ம பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகலையே, எங்க போய் நம்ம பொண்டாட்டியா வைக்கிறது? அது எடுத்துட்டு போட்டோம். இதுல வந்து உங்களுக்கு பெரிய ஆப்பிள் பிடிக்குமா சின்ன ஆப்பிள் பிடிக்கும்? எனக்கு பெரிய ஆப்பிள் தான் பிடிக்கும். பெரிய ஆப்பிள், அதுலயும் அடிப்பட்ட ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா இவர் பழகின சட்டில் தான் முதல்ல பணியாற்ற சொல்லுவார். அம்பி இங்க பாருங்க, என்னங்க நீக்கு ஆப்பிள் பிடிக்காது, நீக்கு திராட்சை பிடிக்காது, வேற என்ன பழம் பிடிக்கும்? பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? என்னது? மாம்பழம் தான் போதும் மாமி. எங்க மாமா 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 பசிஞ்சு 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 வச்சு. ஏய் அபிஷ்டு, என்ன மாமி நல்லா எங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு பிரஸ்ஸா வச்சிருக்கியா? பிரஸ்ஸா இருக்கா? ஆமா. எங்க வத்தி போற மாதிரி இல்ல இருக்கு. நீ எந்த மாம்பழம் தான் போதும் மாமி, உங்க வீட்டு மாம்பழம் தான் போதும் மாமி, மாம்பழம் தான் போதும் மாமி, உங்க வீட்டு மாம்பழம் தான் போதும் மாமி.
தமிழ்நாட்டுல விளையுற என்னது? கொட்டை பாக்கு கொண்டு வெத்தல கொட்டை பாக்கு கொண்டு வெத்தல கொட்டாமாய் சிறப்பு மாமி நீயும் மருமக நானும் மாமி நீயும் எதுக்கு? மருமக நானும் என்ன செய்யணும்? போட்டா இல்ல நீங்க தப்பா நீ எடுத்துக்கிறாங்க காலை தூக்கிக்கிட்டு போட்டானா? இல்ல மம்மி கொட்டை பாக்கு இவ்வளவு பெருசு இருக்குமா இருக்காதா? எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு. ஆமா. அத ரெண்டு பேரும் வாயில போட்டு மென்னம்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? கொட்டை பாக்கு போதும் மாமி. கொட்டை வீட்டு கொட்டை பாக்கு போதும் மாமி. கொட்டை பாக்கு போதும் மாமி. கொட்டை வீட்டு கொட்டை பாக்கு போதும் மாமி. என்னமோ தூக்கிக்கிட்டு வர. என்னமோ தூக்கிட்டு வராது. எதுவுமே வேணாம் வேணான்னு மாமா 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 நல்லா இருக்கீங்களா? இந்த மாமியை நோக்கு தெரியுமா? இந்த மாமியை நோக்கு தெரியுமா? சரி அது இருந்து போட்டு உங்களை மண்டையில மசிலே என்ன ஆகும்? இல்ல இதே மாதிரி நான் இழுத்தா நீங்க இழுத்துட்டே என்ன இழுக்காதே உள்ள இருக்கிறது நான் இழுத்து பார்க்கட்டா? இழுத்து பார்க்காதே. இந்த மாமியை நோக்கு தெரியுமா? தெரியுமே தெரியுமா? நேக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? ரொம்ப நாளா தெரியும். ரொம்ப நாளா இந்த மாமியை தெரியும். ரொம்ப நாளா வச்சிருக்கு. அது நோக்கு தெரியாது, நேக்கு தெரியும். இந்த மாமி மாமி இந்த மாமி மாமி மாமா மாமா வெளிநாடு போனாரா இல்லையோ? ஆமா வெளிநாடு வெளிநாடு போயிருக்கா. வெளிநாடு போயிருக்கா. வெளிநாடு போயிருக்கா. வெளிநாடு போறதுக்காக வேண்டி போறதுக்காக வேண்டி என் வீட்டை உங்க வீட்டை என் வீட்டை உங்க வீட்டை 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு அடகு வச்சு கொடுத்தீங்களா? கொடுத்தேனா இல்லையா? கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு? எதுக்கு? அதுக்குத்தான். எதுக்கு? எதுக்குத்தான்? அதுக்குத்தான். எதுக்குத்தான்? இல்ல மாமி அதுக்குத்தான் மாமி. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்க வீட்ல ரெண்டு வச்சிருக்கலாம்ல. ஆமா ஆமா. ஜில் ஜில் ரமாமணி ராமாமணி. அந்த ஆமா. அப்படிதானே மருமை எனக்கு. நான் அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அது வேணுமா அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அது வேணுமா இதெல்லாம் கேட்டா இவருக்கு எதுக்குமே வேணாமா? வேணாண்டு இவருக்கு என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? சரிதாம்மா. நான் வந்துட்டு இன்னைக்கு போன தடவை என்ன பார்த்தேன். பார்த்தேன். காலத்துல என்ன 5 மூணு தங்கச்சி எங்களுக்கு போட்டிருந்தீங்க. இப்ப போட்டிருக்கேனா? போடலையே. போடல. அடகு வச்சு 30,000 ரூபாய் 30,000 ரூபாய் அடகு வச்சு அடகு வச்சு யார்கிட்ட கொடுத்தேன்? யார்கிட்ட கொடுத்தீங்க? யார்கிட்ட கொடுத்தேன்? யார்கிட்ட கொடுத்தீங்க? மாமிட்ட தான் கொடுத்தேன். மாமிட்ட கொடுத்தனா அது போயிருப்பேன். என்ன எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு கொடுத்தீங்க? எதுக்கு? எதுக்கு? அதுக்குத்தான். எல்லாம் அதுக்கு தானா? எல்லாம் அதுக்குத்தான். அதான் உள்ள வச்சிருக்கீங்களா மாமி? அடங்க எங்க வீட்டு கொல்லப்புறத்துல கொல்லப்புறத்துல மாடும் கண்ணையும் கட்டி போட்டு வச்சிருந்தனே. உங்களுக்கு நான் மாடை வித்து அதை வித்து 10,000 ரூபாய் பணம் 10,000 ரூபாய் போனேன். கொடுத்தேன். கொடுத்தீங்களே. எதுக்கு கொடுத்தேன்? எதுக்கு? 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 அதுக்கு மாமி எல்லாம் அதுக்கு அதுக்குங்கறானே. அதுக்குத்தானா? எதுக்கு? எதுக்கு? மாமா வெளிநாடு போறாளா இல்லையோ? போனால அதுக்காக நீ பயண செலவுக்கு கொடுத்தேன். பயண செலவு. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்னமோ நினைச்சிட்டேன். என்னமோ நினைச்சிட்டல. சரி கண்டிப்பா சொல்லுங்க. உங்க பொண்ணுங்களை அழைக்க மாமி. அழைக்கத்தான். என்னன்னு புரியவில்லை. எனக்கு புரியவில்லை. சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா? சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா? பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா? பெரிய பொண்ணு அழைக்கட்டுமா? மாமா ரொம்ப சோர்ந்துட்டீங்களே. சாமான் வேலை செய்யலையா? இது ரொம்ப இழுவையா இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடா அமுக்குங்கோ. சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா? பெரிய பொண்ணு அழைக்கட்டுமா? சின்ன பொண்ணு அழைக்கட்டுமா? பெரிய பொண்ணு அழைக்கட்டுமா? சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, அழகு திருமகனே. சொல்லுங்க மருமகனே, என் பொண்ணு அழகு திருமகனே. ஹரி கோவிந்த ரமணா உந்தம் திருவடி சரணம் கண்டியா. ஹரி கோவிந்த ரமணா உந்தம் திருவடி சரணம் கண்டியா. ஹரி கோவிந்த ரமணா உந்தம் திருவடி அம்பி அபிஷேக் ஐயா வாய பாரு.
ஏய் அபிஷே என்னடா உள்ள போய் அம்பி பாத்திய பிள்ளை நல்லா இல்ல என்ன பொண்ணா பத்தி வச்சிருக்கீங்க? ஏய் பண்ணு மாதிரி இருக்கு பொண்ணா பெத்து வச்சிருக்கேன் பண்ண மாதிரி இருக்கா? அதெல்லாம் பண்ண வச்சு நானே சாப்பிடவா முடியும்? என் பிள்ளைங்க அழகு பிள்ளைங்க ரெண்டு உங்க பெரிய பொண்ணை பார்த்தா மாமி அழகு எப்படி மாமி? என் பிள்ளைங்க ரெண்டும் இவ்வளவு அழகா? பனைமரத்துல பாதி இருக்கு. என்னது நாமெல்லாம் எட்டு வச்சே பார்க்க முடியும். அப்படியா அதுவும் இன்னொரு பொண்ணை பார்த்த மாமி ஆ. உலக